வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஸ்டால். காடை முட்டை தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். காடை முட்டை போட்டு அவிச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் முட்டை வெந்துடுச்சு. இப்போ எடுத்து உரிச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயை சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீத்து போட்டு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளிக்கு அரைச்சி வச்சுருக்குறோம், போட்டு வதக்கலாம். என்ன சொன்னேன்? தக்காளி அரைஞ்சி போட்டால் கிரேவி வராது, அதனால தான் அரைச்சி போட்டிருக்கிறோம். வெங்காயத்தை அரைஞ்சி போட்டுக்கணும்னா அது வதங்கிடும். தக்காளி வதங்காது, அதனால தான் அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறோம். இதுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தக்காளி வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லா மசாலா போட்டு வதக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ அவிச்சு வச்சு முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வரட்டும். மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இது கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/2 லெமனில் பாதி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் வாசனைக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். காடை முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.